கடமை ரொம்ப குதிக்காதீங்க மேடம். என்ன மேடம், நம்ம ஸ்டேஷனுக்கு விடிவு காலம் வந்திருக்கு. அவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணாம இதுல ஒரு கட்டுப்பாடு தேவைதானா மேடம்? இப்ப கட்டுப்படுத்துன்றீங்களா இல்ல என்ன கட்டுப்பாடுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? மேடம் சார் போய் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாரா? ஸ்டேஷன் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக அவர் பேசியிருக்காரு மேடம். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சார் வந்துருவாரு, நம்ம எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணலாம். ஆமா மேடம், செலிப்ரேஷன் பண்ணலாம் மேடம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பட்டனை ஒழுங்கா போடு, ஷூக்கு பாலிஷ் போடு, கொஞ்ச நேரம் சாஞ்சி உட்காராத, போன் பேசாத, இந்த தொல்லையெல்லாம் இருக்காது மேடம். ஆமா ஆமா, இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. மேடம் இதோட அவர் வரமாட்டாருல்ல? சரி, இப்போதைக்கு அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, போங்க. வேலையை பாரு. நம்மளே நீ ஒரு நாள் கேட்டு சந்தோஷமா இருக்கலாம். வேலையை பாரு. காலேஜில் ஊன்ற போகுது. வேலையை பாரு. ஏய் எல்லாம் வாங்க, சார் வந்துட்டு இருக்காரு. டேய் இருடா, கேக்கு கட் பண்ணும்போது கூப்பிடுறேன். மேடம் அவனும் வரணும், ஓகேவா? மேடம் நம்ம ரிமாண்ட்ல 15 நாளா இருக்கா மேடம், அவனுக்கு கூப்பிடுவோமே. யோ உண்மை, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். நமக்கு இங்க கேக்கு பத்தாது இல்ல மேடம். நமக்கே இல்லை, உங்க ஊருக்கு பார்த்து உங்களுக்கே பத்தாதுன்னு சொல்றாப்புல மேடம். உங்களை எல்லாம் எப்படித்தான் மேய்க்க போறேன்னு தெரியல அவர் போனதுக்கு அப்புறம். என்ன கேக்கு பலூனு ஸ்டேஷனே ஒரு அலங்காரமா இருக்கு. அது ஒண்ணும் இல்லை சார், நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆகுறீங்கன்ட்டு எங்க சொந்த செலவுல உங்களுக்காக விழா எடுக்கிறோம் சார். என்னது, நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறேனா? கடமை தப்பா சொல்றாரு சார். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு தான் சார் இது. எனக்கு ப்ரொமோஷனா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? சார் கடமை உண்மை தப்பா சொல்றாங்க சார். நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்கல்ல, அதுக்கான செலிப்ரேஷன் தான் சார் இது. நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி பண்ணாலும் இந்த ஸ்டேஷன் பேர் கெட்டு போகாம நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். நீங்க இந்த ஸ்டேஷன் விட்டு போக கூடாதுன்ட்டு சாமிக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு சார். 7 பேருக்கு கூழ் ஊத்தி 8 பேருக்கு இட்லி கொடுத்து 9 பேரை படிக்க வைக்கணும் வேணும் சார். கடவுளுக்கு கண் இல்லையா சார்? உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே சார். சார் நான் கூட வேண்டிக்கிட்டேன் சார். எங்க வீட்டாண்ட இருக்கிற பிளேயர் கோயில் யாரெல்லாம் வந்து மொட்டை அடிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நான் காசு கொடுக்கறதா வேண்டிட்டேன் சார். ஆனா இப்படி ஆகி போச்சு சார். சார் இவங்க 2 பேரை விட ஒரு படி மேல போய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க கூடாதுன்னு 15 நாளா ஒரு பொழுது இருக்கேன் சார். ஆனா இப்படி ஆயிடுச்சே சார். இவங்க வேண்டுதல் எல்லாம் வீணா போச்சு சார். நானும் வேண்டிக்கிட்டேன் சார், வர்ற கைதிங்களுக்கு எல்லாம் சொந்த செலவுல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். எல்லாம் வீணா போச்சு சார். நீங்கெல்லாம் என் மேல வச்சிருக்க அன்பா பகிரும்போது ப்ரௌடா இருக்கு. ஆனா டிரான்ஸ்ஃபர் யாராலும் மாத்த முடியாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன மாதிரியே இந்த மாதிரி அவார்டு நிறைய வாங்கணும். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி நிறைய அவார்டு என் பையன் வாங்கியிருக்கான். ரன்னிங்கு, டாக்கிங்கு, வாக்கிங்கு, எல்லாம் ஸ்கிப்பிங் கூட வாங்கியிருக்கான் சார். எல்லா கப்பும் எடுத்துட்டு வந்து இதே மாதிரி பெருமைப்படுத்துவேன் சார். என் பையன் கூட நிறைய அவார்டு வாங்கியிருக்கான் சார். நானும் எடுத்து ஸ்டேஷன்ல வச்சிடுறேன் சார். பாத்தீங்களா சார், இவங்களை நம்பி ஸ்டேஷனுக்கு நல்ல பேர் வாங்கி தருவாங்கன்னு சொல்றீங்க. குழந்தைங்க விளையாண்டு வாங்கின கப்பெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா நான் அப்படி இல்லை சார். நானே ஓடி ஜெயிச்சு வாங்கின கப்பெல்லாம் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து வச்சிடறேன் சார். நீ ஏன் பேசாம இருக்க? நீ ஏதாவது சொல்லு. இருக்கு சார். சாப்பாடு திங்கிற போட்டி, முறுக்கெல்லாம் ஜம்படி கடிச்சு அதுல வாங்கின கப்பு, மாறுவோடு போட்டியில ஜெயிச்ச கப்பு 8 கப்பு இருக்கு சார். அந்த அளவுக்குலாம் இவங்கள்ட்ட கப்பு இருக்காது சார். அதையும் உங்களுக்கு நான் ஸ்டேஷன்ல வைக்கிறேன் சார். என்னத்தையோ பண்ணி தொலைங்க சார். கேக்கு வெட்டலாமா சார்? ஹலோ சார். வரேன் சார். ஓகே சார். யார் சார், என்னாச்சு? ஏசி ஆபீஸ்ல இருந்து போன் போட்டு வந்துடுறேன் சார். கேக்கு வெட்டு போங்க சார். அர்ஜென்டா போறேன், வந்து கேக்கு வெட்டுறேன். கடமை அவர் தான் வந்து கேக் வெட்டலான்னு சொல்லிட்டார்ல, போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. கடமை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்க நீங்க பாத்துக்க வேணாம், இது போலீஸ் ஸ்டேஷன். இதை திருட யாரும் வரமாட்டாங்க. திருடினா நீங்க தான் திருடணும். போய் வேலையை பாருங்க, போங்க. கண்ணியம், நீங்க மதியானம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸ் கட்டெல்லாம் என்னாச்சு? கட்டெல்லாம் ரெடியா இருக்கு மேடம். ஆனா கேக்கு கேக்கேன்னு இருக்காத, போய் கேஸ பாரு போ. கடமை அங்க என்ன பண்றீங்க? மேடம் கண்ணில் 3 பலூன் கட்டியிருந்தேன் மேடம். 2 வெடிச்சு போச்சு, 1 காத்து போயிடுச்சு. ஆனாலும் கேக்கு வெட்டல மேடம். இப்ப நான் என்னதான் மேடம் பண்றது? கடமை நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே போக மாட்டீங்களா? உண்மை இருக்காருல்ல, எவ்வளவு சின்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மாதிரி வேலை பார்க்க கத்துக்கோங்க. யாரு மேடம்? உண்மை. பாருங்க உண்மை எங்க இருக்குது. யோ உண்மை, இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? இங்க ஃபைல் ஒன்னு வச்சேன், அதை தேடிட்டு இருக்கேன் மேடம். யோ ஃபைல் எல்லாம் இங்க அடிக்கிறக்கு அங்க எங்க தர்றேன்? உண்மைதான் மேடம், ஃபைல் இங்க தான் இருக்கு. எல்லாம் இந்த கேக்கால வந்தது. மேடம் என்ன கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கேக்க வெட்டிடுவீங்களா மேடம்? நீங்களாம் கேக்க பார்த்ததே இல்லையா? இந்த ரூம்ல இனி யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் வெளில போ.
போயான என்ன இந்த கேக்ல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இதை பத்தி யோசிச்சா நம்ம வேலையாகாது. உள்ள வாங்க, எல்லாம் லைன்ல நில்லுங்க, லைன்ல நில்லுங்க. நீங்க 3 பேரும் சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாருன்றதுனால நீங்க சோகமா இல்லைன்றதும் எனக்கு தெரியும். என்னடா இந்த கேக்கை இன்னும் வெட்டலே அப்படின்ற சோகம் தான் உங்க 3 பேருக்கும். ரைட்? ஆமா, ரைட் அண்ட் ராங் மேடம். எனக்கு இன்னொரு சோகம் இருக்கு மேடம். ரொம்ப நேரமா கண்ணு தூக்கம் பண்ண கடமை தூக்க முடியலன்னா ஓரமா வச்சுட்டு வந்து நில்லுங்க. எஸ் மேம். பாத்து பாத்து பத்திரமா வச்சுட்டு வந்து நில்லுங்க. எஸ் மேம். நீங்க கேக்குக்காக சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சோகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அவர் போனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா மேடம். ஒரு சின்ன டவுட் மேடம், இந்த மாதிரி அவார்டை நம்ம எப்ப வாங்க போறோம்? வாங்கலாம். நம்மளும் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உடைச்சா கண்டிப்பா ஒரு நாள் வாங்கலாம். வேர்வை வந்த உடனே கச்சி குச்சி தொடச்சிருமே மேடம். கண்ணியம் நீ ஜென்மத்துக்கும் வாங்க மாட்டேன். கண்ணியம் மட்டும் இல்லை மேடம், நிறைய பேர் அது மாதிரி வாங்க மாட்டாங்க மேடம். யாரெல்லாம் வாங்க மாட்டாங்க? ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறவங்க கூட வாங்க மாட்டாங்க மேடம். ஏன்? ஏன்னா அங்க வேர்வையே வராதே மேடம். நீங்க எல்லாம் எப்படிதான் போலீஸ்ல செலக்ஷன் ஆகி வந்தீங்களோ தெரியல. கரெக்ட் மேடம். இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே தெரியல. கரெக்ட். உண்மை நீங்க சொல்லுங்க. மேடம் இவங்க 2 பேருக்கு சொன்னாலும் புரியாது மேடம். எனக்கு தெரியல மேடம். அவார்டு வாங்குறதுக்கு என்ன வழி எனக்கு தெரியும் மேடம். குட். என்ன வழின்னு இவங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் மேடம். நம்மள்ட்ட இருக்க கண்ணத்தை கொடுத்துட்டு ஒரு AK-47, 57, 67, 97, 87 இதுல ஏதாவது ஒரு கண்ணை வாங்கி தீவிரவாதிகள் டப்ப 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 சுட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக் அவார்டு நமக்கு கொடுத்துருவாங்க மேடம். தீவிரவாதி இந்தியா எல்லையில இருக்கான், இங்க இருந்து எப்படியா சொல்லுவேன்? மேடம் அதை நான் சொல்றேன் மேடம். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் வழியா தீவிரவாதிகள் ஊடுருவி வந்தாங்கன்னா AK-47 எதிர்க்க எடுத்து வச்சு 67 வந்தா அதை விட பெரிய கண்ணு அப்படின்னு ஷூட் பண்ணலாம் மேடம். கடமை நீ AK-47 எடுத்து டக்க 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 டக்குன்னு சுட்டுருவியா? இங்க இருக்கிற கண்ணியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் உன்னால வச்சுக்க முடியல. மேம் அவர் தான் கூறுக்கட்டத்தனமா சொல்றாருன்னா நீங்களும் கேனத்தனமா கேக்குறீங்க மேம். கொஞ்சம் தள்ளுங்களேன். ஏன்? இல்ல கேக் எப்பதான் வெட்டுவீங்க மேம்? அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. உங்க கூட எல்லாம் வேலை செய்யறதுக்கு நான் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கேயாவது போகணும். வாங்க சார். சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சார். கேக் கட் பண்ணுங்க சார். நீங்க எங்க கேட்கல சார். ஆமா சார், நீங்க எங்களோடவே இருந்துருங்க சார். கடவுள் கூட இல்லையா சார்? உங்க வேண்டுதல் பழிச்சிருச்சு. நான் போக வேண்டிய ஸ்டேஷனுக்கு வேற ஒரு எஸ்ஐயை போட்டு இதே ஸ்டேஷன்ல என்ன கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தானே? ஹாப்பியா? அப்ப கேக்கு இவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிச்சு. ரொம்ப ஹாப்பி சார். நான் எங்க வேணும் மேடம்? ஹாப்பி தானே? ரொம்ப 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 ஹாப்பி சார். ரொம்ப ஹாப்பி. ஓகே, காலையில எனக்கு டிரான்ஸ்ஃபர்ன்றதுனால சோகமா கேக் வெட்ட வேண்டியது இப்ப டிரான்ஸ்ஃபர் இல்ல, அதனால சந்தோஷமா கேக் வெட்டுவோமா? இந்த நேர்மை இருக்கிற ஸ்டேஷன்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஷனை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. ஏன் சார் சிரிக்கிறீங்க? சிரிப்பு வராதாமா? எஸ்ஐ யூனிஃபார்ம்ல இருந்து கான்ஸ்டபிள் யூனிஃபார்முக்கு மாறி இருக்க. ஏசி ஆபீஸ்ல என்னென்ன எழுதி கொடுத்த? அப்படி ஒன்னும் பெருசா தப்பா எழுதி கொடுக்கல சார். நீ என்ன எழுதி கொடுத்தன்னு நான் சொல்லட்டுமா? முடிவெட்ட நேரம் ஆச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு ஒரு ஜென்ஸ் எழுதி கொடுத்தாலும் பரவாயில்லமா, நீ எதுக்குமா எழுதி கொடுத்த? சார் அந்த கேஸ பத்தி முடிவெடுக்க நேரமாச்சுன்னு எழுதுறதுக்கு பதிலா முடிவெட்ட நேரமாச்சுன்னு எழுதிட்டேன் சார். அதுக்கு தான் எஸ்ஐ ட்ரெஸ் கழட்ட சொல்லிட்டு இதை போட சொல்லிட்டாங்க 1 மாசத்துக்கு. காவல்துறையில இருக்க நம்ம கவனமா தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படிதான் எல்லாமே மாறி போகும். ஆமா சார். ஆமா, உண்மை எங்க? சார் இந்த ஏரியாவில் ஒருத்தன் மாசா சுத்திட்டு தெரிஞ்சான்ல, அவன் லூசுன்னு தெரிஞ்சு அந்த கேஸ் விஷயமா தான் அவர் போயிருக்காரு. நம்ம லிமிட்ல தான் லூசுங்க நிறைய சுத்திட்டு இருக்கு. ஆமா சார், அதனாலதான் இந்த ஸ்டேஷனுக்கு நிறைய கேஸ் வருது. சரி, அந்த காரணம் என்னமோ கூட்டமா இருந்தது, என்னன்னு போய் பாருங்க. ஓகே சார். ஐயா ஐயா என்ன காப்பாத்துங்க. வெளியே வாங்க. கண்ணியம் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் பாத்துக்கிறேன். போங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. ஐயா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் ஐயா. எங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி வையுங்க. என்ன ஒருத்தன் கொலை பண்ணிடுவேன்னு சொல்றா ஐயா. பெரிய பெரிய அழுகாதீங்க. உங்களை கொலை பண்றேன்னு யார் சொன்னா? எதுக்கு சொன்னா? அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது ஐயா. முதல்ல எங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி வைங்க. என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா. என் உயிரை காப்பாத்துங்க. பெரிய பெரிய நீங்க சொன்ன இடத்துக்கு போனோம் சார். அங்க பசங்க தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. கிளியர் பண்ணிட்டு சார். ஓகே, இந்த கேஸ் என்னன்னு பார்த்து டீல் பண்ணுங்க. நான் ஏசி ஆபீஸ் வரைக்கும் போட்டு வந்துடுறேன். ஓகே சார். பெரியவரே என்னன்னு சொல்லுங்க. இவ்வளோ நேரம் ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், திரும்பவும் நீங்க கேட்குறீங்களே. நான் ஒன்று சொல்றேம்மா, எங்க வீட்டுக்கு மிலிட்ரி அனுப்பி என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கம்மா. என்னது மிலிட்ரி அனுப்பிச்சு உங்க உயிருக்கு பாதுகாப்பு தரணுமா?
அப்படி என்னதான் நடந்துச்சு? சொல்கிறேம்மா, உங்ககிட்டயும் சொல்கிறேன். எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு 15 வருஷம் பகை. இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. அதுக்கு அவன் என்னை அடிக்க வந்துட்டான். அப்புறம் நான் உடனே வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன். அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? சாயந்தரம் வந்து என்னை கொலை பண்ணுறவன்னு சொல்கிறான். அதுக்கு தான் சொல்கிறேன் மேடம், ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100-150 பேர் அனுப்பி வைங்க. அப்படியும் இல்லையா மிலிட்டரியில இருந்து ஒரு 15 பேர் அனுப்பி வைங்க. என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். உங்க ஒருத்தருக்கு 100-150 போலீஸ் பாதுகாப்புக்கு அனுப்பணுமா? பாரதியார் என்ன மேடம் சொன்னாரு? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம்னு சொன்னார். பாரதியார் அப்படித்தான் சொன்னாரே தவிர தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கோன்னு சொல்லல. அப்ப என் உயிருக்கு பாதுகாப்பு தர மாட்டீங்களா? பாதுகாப்பு தருவோம். என்ன கம்ப்ளைண்டோ எழுதி கொடுத்துட்டு போங்க. கண்ணியம், இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. நான் கோர்ட்டுக்கு போகணும் மேடம். கடமை எங்க? காலையில 5 நிமிஷம் ஸ்டேஷன்ல இருந்தாரு மேடம். அதுக்கப்புறம் எங்க போனா தெரியல மேடம். இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு கடமை வந்தோன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, சரியா? ஓகே மேடம். மேடம், அந்த மீட்டிங் போகணும்னு சொன்னீங்களே, கிளம்பலையா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். நீ ஸ்டேஷன் பாத்துக்கோ. பெரியவரே, சேர் எடுங்க. ஏமா, உனக்கும் முழு கதையை சொல்லணுமா இல்ல பாதி கதை சொன்னா போதுமா? ஆஹா, எனக்கு கதையெல்லாம் வேணாம். நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க. எழுதி கொடுக்குறேன். எப்படி எழுதணும்னு சொல்லுங்க, எழுதி கொடுக்குறேன். நடந்த சம்பவம் உங்களுக்கு தான் தெரியும். என்ன எழுதணும்னு என்ன வந்து கேட்டா? என்ன ஒருத்தன் அடிக்க வந்தான், நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் சாயந்தரம் வந்து என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். இததான் எழுதி கொடுக்க சொன்னேன். மேடம், உங்களை தான் அந்த கேஸ் டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. தெரியும், பெரிய பெரிய கேஸ் வந்தாவே என்னத்தை அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நீ கோர்ட்டுக்கு போல நான் எழுதிட்டு இருக்கேன். சார், இந்த கம்ப்ளைண்ட இப்ப போனாங்களா அந்த அம்மா கிட்ட கொடுக்குவா இல்ல உங்ககிட்ட கொடுக்கணுமா? அவங்க அம்மா கிட்ட எடுத்து போய் தட்டு வரியா? என்ன சார் இது என்னங்க கேக்குறீங்க? உலக மாதிரி ஒருத்தன் உட்காந்து இருக்கேன், அதை காட்டுங்க கம்ப்ளைண்ட. கரெக்டா எழுதிட்டேன் சார். கரெக்டா எழுதிருக்கியா? காலையில் ஒருவன் என்னை அடிக்க வந்தான், ஓடி ஒளிந்து கொண்டேன், மாலை வந்து கொல்லுவேன் என்றான். இதுவாயா கம்ப்ளைண்ட்? கோர்ட்டுக்கோ ரோட்டுக்கோ போறேன்னு சொன்னாங்களே, அவங்க தான் சார் இந்த மாதிரி எழுதி கொடுக்க சொன்னாங்க. சார், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே எழுதி கொடுத்தாங்க சார். சொல்ற நல்லா கேட்டுங்க. ஏன் அவன் அடிக்க வந்தான், ஏன் நீங்க ஓடுனீங்க, எப்ப வெட்ட வந்தான், எப்ப கொண்டுடுவேன்னா அவன் சொல்லி எவ்வளவு நேரம் கழிச்சு ஸ்டேஷனுக்கு வந்தீங்க, வந்து நீங்க யார்கிட்ட சொன்னீங்க, இந்த உலகமா இருக்க ஆழாக்குமா இருக்க அவங்க கிட்ட தான் சொன்னியா, இதுக்கு முன்னாடி வேற யாருன்னா சொன்னியா, அந்த டீட்டெயில் வேணும். ரெண்டாவது, இது ஜென்ம பகையா இப்ப பகையான்னு தெரியணும். இப்ப பகையா இருந்தா தீர்த்துடலாம். ஜென்ம பகையா இருந்தா ஒருவேளை சொத்து பிரச்சனையா இருக்கலாம். சொத்து பிரச்சனையா இருந்தா அது கோர்ட்டு வரைக்கும் போவோம். நம்ம கோர்ட்டுக்கு போலாமா, ஸ்டேஷன்ல முடிக்கலாமா, இப்படி பல்வேறு விவகாரங்களை தெளிவா எழுதணும். இங்க 2 பேர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். மூணாவதா இந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இந்த அம்மா சொன்னாங்க, நீ என்கிட்ட சொல்லலாம் வேணாம், எழுதி கொடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எழுதி கொடுத்தேன். நீங்க அதை படிச்சு பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க. அதாவது சார், ஒருத்தன் என்ன காலையில அடிக்க வந்தான், நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். திரும்பி சாயந்தரம் வந்து என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்லிக்கலாம். அந்த கருத்து தெரிய எழுதிருக்க சார். நீங்க என்ன விஷயம்னு கேட்டீங்க, அதைத்தான் எழுதி கொடுத்துருக்கேன். வேற என்ன சார் பண்ணணும்? வேற என்ன பண்ணணுமா? என்னையா எழுதியிருக்க? அடிக்க வந்தான், ஓடி ஒளிஞ்சேன், சாயந்தரம் கொலை பண்ணுவேனா, மூல காரணம் ஒன்று இருக்குல்ல. ஏதாவது காரணம் இல்லாம ஒருத்தன் அடிப்பானா, கொலை பண்றேன்னு சொல்லுவானா, அப்ப அந்த காரணமே சொல்லாம கம்ப்ளைண்ட் எழுதுனா எப்படி ஏத்துக்க முடியும்? அது என்ன காரணம்? மீன் முள்ளு போட்டதுதான் சார் காரணமே. கம்ப்ளைண்ட் எழுதலையே, யாருக்கிட்ட அதை சொன்னியா? சொல்லல. எப்படி ஆராய்ச்சி வர வச்ச பத்தியா? மீன் முள்ளு போட்டதாலதான் சண்டை வந்திருக்கு, அடிக்க வந்திருக்கான், ஓடி ஒளிஞ்சிருக்க, கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்கான். புரியுதா? புரிஞ்சுதான் சார் கம்ப்ளைண்டே கொடுக்க வந்தேன். அதை எழுதலையே அதுல. மேடம், கடமை, காலையில வந்தவர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க வேற மேடம், எழுதவும் தெரியல, சொல்லவும் தெரியல, ஒரு கர்மமும் தெரியல, காலில இருந்து என் உசுரை வாங்கிருக்காரு மேடம். சரி சரி, இதெல்லாம் பண்றதுதானே நம்ம கடமை. எங்க கண்ணியம் போயிட்டாங்க? மேடம் நல்லா கேட்டீங்க. கண்ணியம் எங்க போனாங்க நீங்க கேக்குறீங்க, நீங்க எங்க எச்சன் கேக்குறாரு, எச்சன் எங்க அவங்க கேக்குறாங்க, மாத்தி மாத்தி கேக்குறாங்க. இதுனா கண்ணாமூச்சி மாநில ஸ்டேஷன். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்து அனுப்புங்க என்னன்னு.
சாத்தியா எனக்கு தேவையா ஒழுங்கா எழுதிருந்தா இவ்வளோ வந்திருக்காதுல்ல. பிழையா எழுதுற இல்லை தப்பா எழுதுற உசுரை வாங்குற ஏது இப்போ கரெக்டா மீனுன்றது அதில் வரணும் இல்லை மெச்சிடுவா உன்னை. மீன் சொல்றீங்களே அதை எங்க சார் எழுதணும்? எப்பா பேப்பர்ல தான் எழுதணும். பேப்பர் காலி ஆயிடுச்சு, வேற பேப்பர் தெரியுங்களா? தப்பு தப்பா எழுதி எல்லா பேப்பரையும் வேஸ்ட் பண்ணி திருப்பி பேப்பர்னா இரு தரேன். இதுல கையே இல்லாம ஒரு பிழை வரக்கூடாது, ஒரு எழுத்து மாறக்கூடாது. மீன்ல இருந்து நீ ஓடினதுல இருந்து உன்னை வெட்டுவன் சொன்னதுல இருந்து நீ வந்ததுல இருந்து டோட்டலா எழுதல. அப்படியே எழுதுற. சார் எனக்கு எழுத வரல, நீங்களே எழுதி கொடுத்துருங்களேன். ஒரு அதிகாரியை பார்த்து எழுதி கொடுங்க, எழுதிடுவேன், அது பிரச்சனை இல்லை. கம்ப்ளைண்ட் உண்டு. அப்போ உன் கைப்பட எழுதினாதானே கேஸ் விற்கும். இந்த ஒரு ஜெனரல் நாலேஜ் அறிவு புத்தி கூட இல்லாம மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே. இன்னும் நான் என்னன்னு சொல்றது, ஒரு ½ hour லாக்அப் உள்ள போய் யோகா பண்ணனா ஒரு நிலை ஆகும். மூளை ஒரு நிலைப்படுத்திட்டு எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் ஆகும். அப்போ உக்காந்து எழுது. இப்ப ஏஜ் சரிங்க சார், எழுதி எடுத்துன்னு வரேன் சார். லாக்அப்ல டைம் பாஸ் பண்ணாத, பிழை இல்லாம எழுது. எஸ் மேம். எஸ் சார். காலைல மீட்டிங் பண்ணாங்க. ஸ்டேஷனுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனே கிளியர் பண்ண சொன்னாங்க. நம்ம ஸ்டேஷன்ல அப்படிலாம் இல்ல சார். சார் அது காலையில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரை லாக்அப்ல தான் எழுதி. உண்மை என்னாச்சு? காலையில வெளியே போனாரு, ஆளையே காணோம். இல்ல சார், அவர் எந்த டீடைல்ஸும் எனக்கு சொல்லவே இல்லை. மா ஃபர்ஸ்ட் வெளிய வாமா. கண்ணியா சார் நான் எவ்வளவு சொன்னேன் சார், என்ன தள்ளி விட்டு உள்ள வராங்க சார். காலை இப்படிதான் ஒருத்தர் உள்ள விட்டீங்க. போங்க போய் வேலையை பாருங்க. உட்காருமா, சொல்லுமா. இருமா நான் சொல்றேன். என்னவா இருக்கும், 6 வருஷமா லவ் பண்றேன், விட்டுட்டு ஓடிட்டான். இப்ப நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, என் காதல சேர்த்து வைங்க, ஸ்டேஷன் உள்ள வந்து கேக்குறோம். ஸ்டேஷன்னா சார் திருமண மண்டபம் ஆயுது. இதே உங்களுக்கு பொழப்பா போச்சு, வேற வேலையே கிடையாதா? பார்த்து லவ் பண்றது இல்லையா? யார லவ் பண்ணும், எப்படி லவ் பண்ணும், நல்லவனா கெட்டவனா? ஏன் உங்க வீட்டுல பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? என்ன சார் அறிவு இல்லாம இப்படி பண்ணிருக்கு? சார் நான் லவ்வுக்காக வரல சார், எங்க அப்பா காணன்னு சொல்ல வந்த சார். சார் புரியுதா? இந்த பொண்ணு லவ் பண்ணல, இவங்க அப்பா யாரையோ லவ் பண்ணி இது ஓடிட்டு இருக்காரு. பாவம், ஒரு வயசு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு. என்ன அப்பா அவன் முட்டிக்கு முட்டி தட்டணும் சார். நான் பாத்துக்கிறேமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் எங்க அப்பா யாரையும் லவ் பண்ணல சார், காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த சார். சார் பச்சை மண்ணு சார், லவ் பண்ணது கூட தெரியாம இருக்கு பாத்தியா? என்ன குழந்தை மனசு சார் அதுக்கு. இவர் என்ன சார் சொல்றாரு? கடமை, ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அதை காது கொடுத்து கேளுங்க. நீங்களா அவனுக்கு கற்பனை பண்ணி பேசாதீங்க. ஓகே சார். ஏமா என் மூஞ்ச பாத்துருக்க, சொல்லு சார் கிட்ட. கடமை, லாக்அப்ல தான் யாரும் இல்லையே, அங்க என்ன சத்தம் வருது? அது ஒண்ணும் இல்ல மேடம், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரு லாக்அப் உள்ள இருக்காரு மேடம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர் எதுக்கு லாக்அப் உள்ள இருக்காரு? மேடம் கம்ப்ளைண்ட் இங்க எழுதுனா அவருக்கு யோசனை வரலையா, தனியா உட்காந்து எழுதணும். உள்ள நான் தான் மேடம் அனுப்பிச்சிருக்கேன். கடமை, அவரை வெளியே கூட்டு வாங்க. சார் எங்க அப்பா காணன்ட்டு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன் சார். இருமா, அதை முடிச்சிட்டு இதை பாப்பாரு. வெளியே இல்லாம எழுதுனல ஐயா கிட்ட கொடுங்க. என்னது இது? கம்ப்ளைண்ட் எழுதுனீங்களா இல்ல கதை எழுதுனீங்களா? ஐயா தான் விலாவரியா எழுத சொன்னாரு. அம்மா நீ எங்கம்மா இங்க? இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா மேடம், இவருதான் எங்க அப்பா மேடம். பொண்ணு உன்னை காணாம தேடிட்டு இருக்கு, நீங்க உட்காந்து கதை எழுதிக்கிட்டு இருக்க. இல்ல சார், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கொலை பண்றேன்னு சொன்னான், அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். அப்பா தப்பு நம்ம மேல இல்லன்ட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்பா. யார கேட்டவன் மன்னிப்பு கேட்டான்? எதுக்காக மன்னிப்பு கேட்டான்? இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க இவர் வருவாரா, அவன் மன்னிப்பு கேட்பானா, இவங்க மன்னிச்சிருவாங்க. இதுல அப்பனே காணும். அவன் என்ன அடிக்க வந்தான், கொலை பண்ண வந்தான். விளையாடுறீங்களா? இது என்னதான் நினைச்சிருக்காங்க? இது ஸ்டேஷனா, இது என்ன பிளே கிரவுண்டா? கடமை, இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் கத்துறீங்க? தப்பு நடந்திருக்கு, மன்னிப்பு கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன சார் முடிஞ்சு போச்சு? 32 பக்கம் சார். இந்த மரமண்டைக்கு ஒன்னும் தெரியல, அவ்வளவு தெளிவா சொல்லி பிழை இல்லாம எழுத வச்சு அவ்வளவு கிளியரா சொல்லி கொடுத்தா இந்த பொண்ணு ஈஸியா வந்து அப்பா அப்பா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு மன்னிச்சா நான் சொல்லி கொடுத்ததுக்கு இன்னும் பிரயோஜனம். நீங்களே சொல்லுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? இவரை பிடிச்சி ஜெயில பண்ணுமா இல்ல அவரை பிடிச்சி ஜெயில பண்ணுமா? நீங்களே சொல்லுங்க. கடமை பேசுங்க சார், பேசுவீங்க. காலையில வந்து உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரு, நீங்க மேடமை பார்த்துக்கங்க. மேடம் கண்ணியத்தை கட்டி கொடுத்துட்டு போனாங்க. 3 பேரை பார்க்க முடியாத கேஸ என் தலையில கட்டினீங்க.
இந்த படிப்பறிவில்லாதவர்கள் காலையில் சொல்லி கொடுத்து எழுத வச்சா திடீர்னு இந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னதுக்காக கொஞ்ச நேரம் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க சார். என்ன பண்ணலான்னு என்ன கேட்குறீங்க? என்ன பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. அவர் பண்ணுவாரு, பண்றத பார்த்துக்க. உங்க அப்பாவை கூப்பிடும் போ. விதி சார், விதி. கடமை ஏன் அழறீங்க? அழ வச்சுட்டாங்கம்மா. இன்னைக்கு ஏதாவது கேஸ் இருக்கா? என்ன லூசா கேட்டாங்க. உள்ள போய் கீழே ஏதாவது கேஸ் கொடுப்பாங்க. சார் நாளைக்கு கோர்ட்டுக்கு போறது கேஸ் எதுவும் இல்லைங்களா? கேஸ் எதுவும் இல்லை. காலையில இதோ ஒரு கேஸ் வந்ததே சார். 3 பேரும் முதல்ல வெளியே போங்க. ஒன்றும் இல்லாத கேஸை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இழுத்துருக்காங்க. இவங்களை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதோ தெரியல. இந்த ஸ்டேஷனுக்கு எப்படி தான் நல்ல பேர் வாங்கி தர்றது? பேசாம நம்ம தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடணும் போல இருக்கு.